இந்த வருமா அவனை புடிக்கிற வரைக்கும் உங்க வீட்டு வாசல்லையே டென்ட் அடிச்சு படுத்து கிடப்பேன். ஜாக்கிரதை. கொஞ்சம் தடுமாறிட்டேன், வெளியே சொல்லிடாதீங்க. சாராயம் காய்ச்சினாலும் போலீஸ் பிடிக்குது, சீட்டாருனாலும் பிடிக்குது, திருநாலும் பிடிக்குது. போலீஸ் பிடிக்காம என் குடும்பத்தை காப்பாத்தணும். அதுக்கு வழி இருக்கா? அருமையான ஐடியா இருக்குண்ணே. என்ன ஐடியாடா? அண்ணா அந்த கார் வருதுண்ணா. ரத்த சாயத்தை ஊத்திக்கிட்டு மூச்சு விடாம படுத்துக்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். இந்தாங்க. ஓடிவாங்க, அண்ணனை கார் அடிச்சுட்டு போயிட்டாயா. இங்க இருக்கவங்க ஓடிவாங்க. யாயோ வாங்கய்யா, பாருங்கய்யாயோ ஓடிவாங்கய்யா. வாங்கய்யா, வந்து இந்த அநியாயத்தை பாருங்க. படுபாவே, ஆளு மேல காரை ஏத்திட்டு நிக்காம போயிட்டாயா. ஆள் காலி. தொடாத, போலீஸ் கேஸ். நாம தொடக்கூடாதுயா. ஐயா, அண்ணனை கார்கார அடிச்சு போட்டுட்டு போயிட்டான். நீங்க எல்லாம் காசு கொடுங்க, அண்ணனை தூக்கி போடணும். காசு கொடுங்க ஐயா. ஆமா. என்னது, கார் ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல இருந்துட்டானா? சரி சரி, 7 மணி அனுப்பி வைக்கிறேன். பணத்தை பாதுகாப்பா பாத்துக்கங்க. என்ன விட்டு ஓடி போக முடியுமா? நீ முடியுமா? தான நான 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 கரண நொன்னா. என்னாச்சு? காய்கார ஒருத்தர் அடிச்சு போட்டு போயிட்டாங்க. போலீஸ் வந்துருச்சுல்ல, இனி நமக்கு என்ன வேலை? வாயா போலாம். அட பாவி, நீயா? உன்னை உயிரோட புடிச்சு கொடுத்து ரிவார்டு வாங்கலாம்னு பார்த்தேன். எவனோ ஒரு படுவாவி போய் உன்னை கார்ல அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானடா. ஒரு பணக்காரன் செத்திருந்தாலாவது அவங்க எல்லாம் வருவாங்க, என்ன ஏதுன்னு கேட்பாங்க, ஏதாவது கொடுப்பாங்க. இது அனாதை பணம். இந்த மாதிரி சாவு, போஸ்ட் மார்டம், 10 பைசாவுக்கு உபயோகப்படாத கேஸுக்கு தான் நம்மள அனுப்புவாங்க. மத்த பணக்கார கேஸுக்கெல்லாம் ஜீப் எடுத்துக்கிட்டு நாயோடு அவங்க போயிருவாங்க. இந்த நாய் செத்து என்ன நாயா பேயா அலைய வைக்குதே. டே, உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? ரத்தம் என்ன குரூப்? கட்டியா பன்னி ரத்த மாதிரி இருக்கு. டி குரூப்பா தான் இருக்கும். அட பாவி, இன்ஸ்பெக்டர் வர வரைக்கும் என்ன அனாதே அந்த இடத்துல உட்கார வச்சு